வணக்கம் மக்களே. பாகிஸ்தான்ல இருந்து ஒரு நியூஸ். ஒரு 1000க்கு மேற்பட்ட ராணுவ வீரர்கள் ராஜினாமா கடிதம் குடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸு. அது இந்திய மீடியாக்களும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. நம்மளுடைய ஓப்பன் சோர்ஸ்ல இருந்தும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய மனக்குரலா என்ன நெனைக்கிறாங்கன்னு நான் நெனைக்கிறேன்னா, இவனுங்க போய் தேவையில்லாம ஒரு நாட்டோட தீவிரவாத செயல் செஞ்சுட்டு வர்றதுக்கு நானும், என் குடும்பமும் என்னடா பண்றோம்ன்னு சொல்லிட்டு அவங்க வெளிநாட்டுக்கே போயிட்டாங்கன்ற தகவல் வருது. இவனுங்க போயிட்டு தீவிரவாத செயல் செய்யறதுக்கு நான் ஏன்டா உயிர குடுக்கணுங்கிற மாரி தான் அவங்க திங்கிங். அவங்க நாட்டுக்காரனும் அத புரிஞ்சுக்கணும். அதுக்கு சிந்து நதி மட்டும் இல்ல, இந்தியாவுல இருந்து தான் 40% மருத்துவ உபகரணங்களும் பாகிஸ்தானுக்கு போயிட்டு இருக்கு. அதையும் நிப்பாட்டுங்க. நம்ம வேற வழியில வேற நாடுகளுக்கு வித்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல சிந்து நதியை நிப்பாட்டினதுக்கு திமுகவும் மற்ற கட்சிகள் சார்ந்த இந்த தற்குறிகளும் என்ன சொல்றானுங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய 30 கோடி மக்களை நீங்க யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு தான் கேக்குறானுங்க. அவனுங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இத்தனை வருஷமா அவனுங்க தீவிரவாத தாக்குதல் பண்ணிட்டு இருந்தானுங்க. அப்பயும் நம்ம தண்ணி குடுத்துட்டு இருந்தோம். இப்ப என் மக்கள் அப்பாவி பொதுமக்களை கொண்டிருக்கான். இதுக்கு மேலேயும் தண்ணி குடுக்க தேவையில்லை. நம்ம கிட்ட அந்த தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு டேம்கள் இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து இல்லைன்னா மொத்தமா தேக்கி வச்சு மொத்தமா தொறந்து விடுங்க. மொத்த நாடும் போகட்டும். இல்லைன்னா அவனுங்க தாக்க வரும்போது தொறந்து விட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அவனுங்களோ அப்படியே தண்ணியோட கடலுக்கு எந்த தைரியத்துல அவன் எப்படி அப்பாவி பொதுமக்களை கொள்ளலாம்? ஒரு ஆம்பளை அந்த ராணுவத்தோட போராடி இருக்கணும். இப்படி கோழைத்தனமா தீவிரவாத தாக்குதல் பண்றேன்னா, உன் நாடு இருந்தா என்ன? நாசமா போனா என்ன?